நவநீதம் புள்ளி அதாவது முன்னாள் ஐக்கிய நாடுகள் சபை அதாவது மனித உரிமையால் ஆணையாளர் அவாவுக்கு தான் உண்மையாக அவர் தமிழ் அவாவுக்கு தான் உண்மையாக எங்களை தமிழாக்கள் பாராட்டு விழா ஐரோப்பிய நாடுகளில் செய்வோம். ஏனென்றால் நாங்கள் தமிழை நன்றி மறந்த ஆக்களாக இருக்கக்கூடாது. யுத்தத்தில் என்ன நடந்தது என்றெல்லாம் தெளிவான அறிக்கையா வந்து முன்னாள் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான குற்றமாக இருக்குது. எல்லாரும் ஈக்குவலாக அதை வந்து சமமான பிரஜையாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் வராது. இவே புத்திஸ்டுக்கு முதல் கொடுக்கணுமெண்டு வந்துச்சோ அதுலேருந்து தான் பிரச்சனை தொடங்கினது. முக்கியில் அவள் உண்மையாக அழுதவா சில பேர்கிட்ட பேட்டி காணிக்க அந்த 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 பொம்பளையில் தங்களுக்கு நடந்த அநியாயத்தை சொல்லிக்க அவள் தன் கண்ணால் கண்ணீர் போனது. இவர் இப்போ முன்னாள் அரசாங்கம் இருந்தால் அவருக்கு பதவி உயர்வு கொடுபட்டிருக்கும் நினைக்கிறேன். என்னென்று சொன்னால் தீர்ப்பு கொடுத்தவ அதில் இது சம்பந்தமான ஆக்களையும் அதை அந்த செம்மணி அந்த 96ஆம் ஆண்டே அதை கிண்டி இருக்கலாம் அந்த இடத்த. முந்தி இங்கே லண்டனில் உள்ள ஆக்கள் முந்தி தேசியத்துக்கு எதிர்ப்பான ஆக்கள் எல்லாம் இருக்கணும். அவர் அதை மென்ஷன் பண்ணுறாரு இங்கே இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். வணக்கம். தமிழ் மக்கள் உண்மையாக பாராட்டு விழா நடத்தணும் என்று சொன்னால் நவநீதம் புள்ளிய அதாவது முன்னாள் ஐக்கிய நாடுகள் சபை அதாவது மனித உரிமையால் ஆணையாளர் அவாவுக்கு தான் உண்மையாக அவர் தமிழ் அவாவுக்கு தான் உண்மையாக எங்களை தமிழாக்கள் பாராட்டு விழா ஐரோப்பிய நாடுகளில் செய்வோம். ஏனென்றால் நாங்கள் தமிழை நன்றி மறந்த ஆக்களாக இருக்கக்கூடாது. அவா இந்த ஐக்கிய நாடுகள் சபை ஹியூமன் ரைட்ஸ் ஆணையாளராக இருக்கையில் இலங்கைக்கு போனவா போய் கனவேரை சந்தித்தவா. அதை வந்து பாதிக்கப்பட்ட அதிகமான பொம்பளைகளை அந்த நேரடியாக போய் அங்கத்தே ஆக்களை சந்தித்து இறுதி யுத்தத்தில் என்ன நடந்தது என்றெல்லாம் தெளிவான விஷயத்தை அறிக்கைக்கு என்ன தெளிவான என்னென்னு சொல்கிறது அந்த உண்மையான சாட்சிகளை எல்லாம் தொகுத்து அதை இங்கே ஐக்கிய நாடு சபையில் அதை கொண்டு வந்து ஒரு அறிக்கையாக கொடுத்துருந்தவா. அதுதான் இன்று வரையிலே அதை வந்து முன்னாள் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான குற்றமாக இருக்குது. அப்போ இதுவரையிலே அவாவுக்கு எங்களோட தமிழாக்கள் ஒன்றும் ஒரு பாராட்டு விழாவோ ஒன்றுமே செய்யலை. அவள் இப்போ ஓய்வு பெற்றுட்டா. அவள் ஒரு தமிழ் ஆள் கூட. அவள் தமிழ் சவுத் ஆப்பிரிக்கன் லேடி. அதில் என்ன விஷயம்னு சொன்னால் அவள் இலங்கைக்கு போயிருக்கல முதல் போய் இறங்கி இலங்கை ஆஃபீஷியல்ஸ் அவள் வரவேற்று கூடின்னு வைக்க ஸ்ரீலங்கன் கொடி கிடந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு கொடி ஒன்று சமமாக ஏற்றப்பட்டிருக்கு. இப்போ அவள் அந்த ஸ்ரீலங்கன் ஆஃபீஷியலை கேட்டுருக்குறா, இதே இந்த கொடி என்ன கொடின்னு சொல்லி. இப்போ அவள் சொல்லிக்கணும், இது புட்டிஷ் கொடி, புட்டிஷ் புத்த மதத்து கொடி. அவள் கேட்டுருக்கா சமமாக ஏற்றப்பட்டிருக்கேன். அவள் சொல்லிக்கணும் எங்கட அதாவது அரசியல் சாசனம் யாப்பு உங்களுக்கு விளங்கி கொள்ளணும். இந்த அரசியல் யாப்பை மாற்றாமல் இப்போ இருக்கிற நல்ல கவர்மெண்ட் இந்த எங்களோட தமிழாக்கள் எல்லாம் சேர்ந்து அதை மாற்றினாத்தான் எல்லாருக்கும் ஒரு முடிவு காலம். எப்படின்னு சொன்னால் எங்களுக்கு உண்மையாக எல்லாரும் ஈக்குவலாக அதை வந்து சமமான பிரஜையாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் வராது. இது எப்போ அந்த புத்திஸ்டுக்கு முதல் கொடுக்கணுமெண்டு வந்துச்சோ அதுலேருந்து தான் பிரச்சனை தொடங்கினது. முதல் கட்டமாக இவ என்ன செய்யலாம்னா எல்லாரும் ஈக்குவல்ன்றதை காட்டலாம். ஆனால் இது என்னத்துக்கு நான் சொல்ல வரேன்னா அந்த நவநீதம் பிள்ளையர் அம்மையாக அதை பார்த்துட்டு அந்த விஷயத்தை அவள் கண்டுபிடிச்சிட்டா. அப்படி ஒரு அவக்கான விஷயம். அவள் இதில் இப்போ உங்களுக்கு இந்த பதிவில் எல்லாம் சொல்லலாது. அதை வந்து இந்த எங்கள் தமிழாக்களுக்கு நடந்த அநியாயங்களை உலக அறிய செய்தவா. இப்போ வேறு ஆக்கலண்டா உங்களதையும் நான் இலங்கை அரசாங்கம் முன்னாள் அரசாங்கங்கள் எல்லாம் எப்படி
எவ்வளோத்துக்கு பான்கி மூனை கவுட்ட மாதிரி அவள் கவுட்டுருக்கலாம். ஆனால் அவள் அதுக்கு இடம் கொடுக்கல. அவள் உண்மையாக அழுதவா சில பேர்கிட்ட பேட்டி காணிக்க அந்த 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 பொம்பளைகள் தங்களுக்கு நடந்த அநியாயத்தை சொல்லிக்க அவள் தன் கண்ணால் கண்ணீர் போனது. இது ரிப்போர்ட்டர்ஸ் மேலேன்னு சொன்னது, அங்கே பார்த்தாங்களும் சொன்னவன். அது அது ஒரு அப்படியா கொடுத்த ஒரு ஆளுக்கு எங்களோட தமிழ் சமூகம், இந்த ஐரோப்பிய சமூகம், ஐரோப்பாவில் இருக்கிற தமிழ் சமூகம் ஒன்றுமே செய்யலை. ஆனால் நான் என்னத்தை சொல்ல வாரேன்னு சொன்னால், இப்போ ஒரு நீதிபதி அவருக்கு செய்கிறது பார்த்தீங்கன்னா, அவர் தமிழாக்களுக்கு ஏன் நான் தமிழாக்கள் ஒன்றும் செய்யலை நெடுகாமல் அதை கத்தி கொண்டிருக்கிறேன்னு சொன்னால், அவர்கிட்ட பாராட்டு விழாவில் சந்திச்சாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவை உண்மையிலே லண்டன் நான் எல்லாத்தையும் பின்னுக்கு போடுறேன், நீங்களே பாருங்க. அவர்கிட்ட வாயிலே சொல்லிடுறேன், இங்கே லண்டனில் நடந்தது, ஃப்ரான்ஸில் நடந்தது எல்லாத்தையும் நான் பின்னுக்கு போட்டு விட்றேன். அந்த வீடியோ கிளிப்களை பாருங்க. நீங்கள் என்னென்று சொன்னால், இவியல் வேறு ஒரு இதுக்குள்ளே போகினோம். இப்போ அவர் நீதிபதி தண்ட வாயிலே சொன்னவர், ஐக்கிய நாடுகள் சபை ஒரு நாட்டுக்கு போனால் புற்றுநோய் மாயன்னு சொல்லி. அவர்கிட்ட நான் நினைக்கிறேன், அவர்கிட்ட இதை பார்த்தா அந்த பிரச்சனையில் உள்நாட்டுகளுக்குள்ளே அதை முடிக்கணும், உலகளாவிய ரீதியில் இது தெரியக்கூடாது தமிழ்நாட்டு பிரச்சனைன்னு நினைக்கிறார் போல கிடக்கு. உண்டு. ரெண்டாவது, இப்போ புதிய அரசாங்கம் மனித அரசாங்கத்தை குறை சொல்கிறார். குறையேண்ட அவர் வெளிப்படையாக சொல்லல, தான் நேசிக்கிற நீதித்துறையிலேருந்து தனக்கு பதவி, அவர் மேல் நீதிமன்ற நீதியரசராக தான் இருந்தவர். அவர் நாளைக்கும் உயர் நீதிமன்றத்துக்கு பதவி ஏற்றையில்னு சொல்கிறார் போடக்கு. ஏன்டா நான் முதல் ஒரு பதவியில் அவரை நான் உயர் நீதிமன்ற நீதியரசர்னு சொல்லி போட்டோம். அது போல் அவர் மேல் நீதிமன்ற நீதியரசராக தான் இருந்திருக்கார். இப்போ என்ன அதில் என்ன ஒன்றுன்னு சொன்னால், இவருக்குங்கிற தமிழாக்கள் கொடுக்குற முக்கியம்ன்றா பயங்கரம். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று கிடக்குது, ஏதோ ஒரு அரசியல் இருக்குதுன்னு நான் சந்தேகப்படுறேன். மக்கள் நீங்களும் கவனித்து பாருங்கோ. மற்றது இவர் சொல்ல வந்த வந்துட்டு, இப்போ அனுரா அரசாங்கத்தை குறை இன்டைரக்டாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறார், டைரெக்டாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறார். என்னென்று சொன்னால், இவர் இப்போ முன்னாள் அரசாங்கங்கள் இருந்தால் அவருக்கு பதவி உயர்வு கொடுபட்டிருக்கும் நினைக்கிறேன். என்னென்று சொன்னால், கன விஷயத்தில் சந்தேகங்கள் வருது. இப்போ தான் இப்போ இடையில் ஒரு பேச்சு ஒன்று பார்த்து நான், இப்போ இந்த செம்மணி புதைகுழி எல்லாம் பாருங்கோ, அதில் இப்போ கணக்க டெட் பாடிஸ் பழைய ஆக்கள் இந்த உடல் என்னென்னு சொல்கிறோம், உடல் உறுப்புகள் எலும்பு கூடுகள் எல்லாம் எடுத்திருக்கணும். அப்போ அதுகளெல்லாம் அந்த அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு இவியலை மரண கொடுத்தப்பட்டால் கடைசியாக அந்த தண்டனைக்கு முதல் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த தீர்ப்பு சொல்லக்கு முதல் அவர் சொல்லியிருக்கிறார், தான் இதை விட கூட இன்னும் தனக்கு பின்னால் இத்தனை பேர் பெரியாக்களில் உத்தரவின் பேரில் தான் இன்னும் கணக்கு அதில் தாட்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அதை அப்படியே மூடி மறைச்சி ஏதோ கிருசாந்தியும் அதோடு சேர்ந்து ஒரு 4-5 பேர் செத்த மாதிரி அதை முடிச்சுட்டாங்க. ஆனால் இப்போ அந்த நேரம் இதற்கு தீர்ப்பு கொடுத்தவ அதில் இது சம்பந்தமான ஆக்களையும் அதை அந்த செம்மணி அந்த 96ஆம் ஆண்டே அதை கிண்டி இருக்கலாம் அந்த இடத்த. இப்போ பாருங்கோ, ஏதோ ஒரு சந்தேகங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ எனக்கு இதில் பார்க்க தான் சந்தேகங்கள் வருது. இதற்கு பின்னால் அதில் இருக்கிற ஆட்கள் மற்ற என்ன ஒன்று சொல்லணும். இப்போ இந்த நவநீதம் பிள்ளைன்னு சொல்லியிருக்கா, எனக்கு ஒரு ஏற்பு வந்தது. இந்த பிரான்ஸில் ஒருத்தர் இருக்கிறார், கிருபாகரன், தமிழர் மனித உரிமை அமைப்பில் ஒரு ஆள் கிருபாகரன். அவர் முந்தி அடிக்கடி டிவியில எல்லாம் வருவார். அவரும் போயிருக்கிறார் அவரோட கார் இளைஞரியனுக்கு பாராட்டு விழாக்கு. எனக்கு விளங்கே இல்லை இது என்ன நடக்குதுன்னு சொல்லி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா முந்தி இங்கே லண்டனில் உள்ள ஆக்கள் முந்தி தேசியத்துக்கு எதிர்ப்பான ஆக்கள் எல்லாம் இருக்கணும். அவர் அதை மென்ஷன் பண்ணுறார். இங்கே இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை மென்ஷன் பண்ணுறார். நீங்கள் பாருங்கோ. இது எனக்கு இப்போ இன்றைக்கு வெளியால் வந்து போன பார்க்க விசரா கிடந்தால் அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுவோம், இதில் பதிவாக போடுறேன். மறக்காதேங்கோ, நவநீதம் பிள்ளை ஒரு அவ ஒரு சூப்பரான ஆள். நாங்கள் மறந்துட்டோம். சரி, நன்றி கட்ட சமூகமாக தமிழ் சமூகம் இருக்குது, அது எனக்குத்தான் கவலை. ஏண்டாவா இலங்கையில் பிறக்கையில் அவள் தமிழ் ஒன்றை தவிர ஒரு ஒன்றுமே இல்லை.
அவாக்கு இலங்கையில் போய் இப்படி எல்லாம் பேட்டி எடுத்து இதை ஆவணப்படுத்தி மனித உரிமை சபையில் அதை வச்சிருக்கோண்டு இது இல்லை. அதாலான இப்போ இலங்கை அரசாங்கத்துக்கு உப்பாம் நெருக்கடி. அவாண்ட இது அந்த மெயினாக போய் எடுத்த அறிக்கைகளால் அந்த இதுகளால் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி அதை ஐக்கிய நாடு சபையில் வச்சிருக்கிறபடியாக தான் அந்த உப்பாம் அந்த பிரச்சனை இருக்குது. மற்ற இன்னொன்று இந்த வீடியோவில் சொல்லுவவங்களுக்கு நான் எழுதி ஒன்றும் வாசிச்சு உங்களுக்கு சொல்கிறதில்ல, மனதில் வரைக்க சொல்லுவேன். சில நேரம் உடனே அந்த சொல்லுவல் வராது, உங்களுக்கு விளங்கும் வராது. நிற்கக்கூடாது, தண்ணி அடிச்சுட்டு கேட்குறான்னு சொல்லி நான் தண்ணி அடிக்கிறேன் இல்லை, குடிக்கிறேன் இல்லை, குடியாரணும் இல்லையா. சில பேர் நெப்பினவன் இவர் இப்படி குதைக்கிறாருன்ற உடனே அந்த 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 வேர்ட்ஸ் வரல. நாங்கள் 2 நாட்டிலையும் இருக்கிறபடியா அந்த பிரச்சனைகள் இருக்கும். வேறு என்ன நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். இதுகளை நீங்கள் பாருங்கோ. கிருபாகரனுக்கும் கேட்குறேன், என்னத்துக்கு வெறும் அங்கே போனவர் 2ஆம் தேதியில் இந்த நீதிபதி ஐயாவை கௌரவிக்கிறதுக்கு. அவர் இப்போ அழுகிறாருன்னு சொன்னால் தனக்கு இந்த தான் தன் புள்ளிகள் குடும்பங்கள் இதுகள் எல்லாத்தையும் கூட தான் நீதி சேவை தான் அவர் பதவி ஆசை பிடிச்சவர்களோட எனக்குண்டா. ஏன்னா வயசு அவங்கள அந்த இதுக்குள்ள என்ற அந்த கவர்மெண்ட்டை குறை சொல்கிறாரு. 97ஆம் ஆண்டு நீதிபதியாக வந்தேன். ஆனால் சட்டத்திறனியாக நான் இறுதியாக வழக்காடிய வழக்கு கிருஷாந்தி குமாரசுவாமி வழக்கு. அந்த வழக்கை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் 3/2/1997 நான் கடைசியாக ஆஜராகிய வழக்கு. 2024 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஆட்சியாளர் ஜனாதிபதி பதவியை பெற்றுக்கொண்டார். கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி 2024 எங்களுக்கு சந்திக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. எனது தலைமையில் 10 நீதிபதிகள் கலந்து கொண்டோம். ஆட்சியாளரை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்தோம். உனது ஓய்வு சம்பந்தமாக நீ கதைக்க வேண்டாம், நாங்கள் கதைக்கிறோம் என கூறி 61 வயசு தை மாதம் 20ஆம் தேதி 2025 வரப்போகின்றது. மொத்தமாக 90 நீதிபதிகள் இருக்கின்றார்கள். அதில் முதலாவது இடத்தில் நீதிபதி இளஞ்செழியன் இருக்கின்றார். கிறிஸ்துமஸ் லீவு வருகின்றது, புது வருட லீவு வருகின்றது. எனவே அவருடைய நியமனத்தை ஞாபகப்படுத்தி ஜனாதிபதிக்கு தெரிவித்தார்கள். என்னுடன் நின்று படம் எடுத்தார். படங்கள் தற்சமயமும் என்னிடம் இருக்கின்றன. ஆனால் தை மாதம் 12ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இருந்து 4 நீதிபதிகள் உயர் நீதிமன்றம் நியமனம் பெற்றார்கள். 4 வெற்றிடம் மேல்முறையீட்டு நீதிமன்றில் நான் முதலாவது மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கின்றேன். 8 நாட்கள் தான் இருக்கின்றன. 61 வயது முடிவடைவதற்குள் பதவியொரு வழங்கப்பட வேண்டும். அதான் சட்டம். 13ஆம் தேதி ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசாநாயக்க சீனா சென்றார். 18ஆம் தேதி சனிக்கிழமை வந்தார். 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 20ஆம் தேதி காலை நான் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினேன். எனக்கு பதவி உயர்வு தந்திருந்தால் இன்னும் 4 ஆண்டுகள், 2 ஆண்டுகள் மேன்முறையீட்டு நீதிமன்றம், 2 ஆண்டுகள் உயர் நீதிமன்றம். 4 கடிதங்கள் எழுதினேன். நான் விரும்பி ஓய்வு பெறவில்லை.
கட்டாயப்படுத்தி ஓய்வு பெறப்பட்டேன் என 4 கடிதத்துக்கும் எனக்கு பதில் கிடைக்கவில்லை. இன்று கூட அது நிவர்த்தி செய்யப்படலாம், அந்த சிந்தனையும் இல்லை. அது சம்பந்த எனக்கு தர வேண்டிய உரிமையை கேட்டேன், உரிமை மறுக்கப்பட்டது, அவ்வளவுதான். எந்த ஒரு நாட்டிலும் ஐநா கால் வைத்தால் அது புற்றுநோய். காலை அவர்கள் எடுக்கவும் மாட்டார்கள், சர்ஜரி செய்து காப்பாற்றவும் முடியாது, அது புற்றுநோய். இறுதி முடிவு என்னென்று பாருங்கள். ஆகவே தாமதிக்கின்ற நீதி மறுக்கப்பட்ட நீதி என்று கூறுவார்கள். ஆனால் ஐநாவை பொறுத்தவரையில் தாமதிக்கப்பட்ட நீதிதான் வழங்கப்பட்ட நீதியாக மாறும் என கூறி, விழா குழு தலைவர் அவர்களே, சிரேஷ்ட பேராசிரியர் நித்யானந்தன் அவர்களே, சிரேஷ்ட சட்டத்தரணி அவர்களே, சிரேஷ்ட விரிவுரையாளர் வித்யாதர் அவர்களே, என்னுடைய உறவு அயலவர் அனைத்தையும் கொண்ட அண்ணன் விபுலானந்தன் அவர்களே, இங்கே வீட்டிருக்கின்ற வேலனை வாழ் உறவுகளே,